ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமிக் டிஎன்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பாருங்க. 10th புக்கில் இருக்க இந்திய அரசியலமைப்புன்ற சாப்டர் ரொம்ப 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 முக்கியமான லெசன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக் சிலபஸில் இருக்கக்கூடிய டைரக்ட் டாபிக் நிறைய கவர் ஆகும். அதனால இந்த லெசன் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? ஸ்கூல் புக்கில் 10 பேஜ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் எவ்வளவோ சுருக்கம் ட்ரை பண்ணேன், பட் 7 பேஜ் தான் கொண்டு வர முடிஞ்சிச்சு. அதுக்கும் கீழே சுருக்க முடியல. ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப முக்கியமானது. ஆனா அதுல என்னன்னா பேராகிராஃபா இருக்கும். அது எனக்கு பேராகிராஃபா இருந்தாலே என்னமோ தெரியல, படிக்கவே பிடிக்க மாட்டேங்குது. பாயிண்டா இருந்தாதான் ஒரு ஹெட்டிங்கா இத்தனை பாயிண்டா படிச்சு முடிப்போம். அப்ப அந்த ஹெட்டிங்னா இத்தனை பாயிண்ட் இருக்குன்றது நமக்கு ஞாபகம் வரும். பேராகிராஃபா இருந்தா நமக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் வராது. ஸோ நீங்களும் பாத்தீங்கன்னா புக் இருந்தா புக்லயே படிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த லெசனை நீங்க நோட்ஸ் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 பேஜுக்கு போகும். 7 பேஜ் உங்களுக்கு எழுதுறதுக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சது எப்படி 3 மணி நேரமாவது ஆயிரும். அதுக்கு நீங்க டைரக்டா புக்லயே படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரத்துல படிச்சு முடிச்சிருவீங்க. அந்த 3 மணி நேரம் உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் வந்து உங்களுக்கு மிச்சமாகும். இல்ல எனக்கும் இந்த மாதிரி பாயிண்டா தான் வேணும்னா நீங்க நோட்ல எழுதுறப்ப இன்னும் ஷார்ட் பண்ணி எழுதிக்கங்க. இல்ல அதுல இருக்க ஹெட்டிங்கை மட்டும் எழுதிக்கங்க. இந்த ஹெட்டிங்கா இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம்னு ரீகால் பண்ணாலே நமக்கு போதுமானது. இந்த லெசன்ல இந்த ஹெட்டிங் எல்லாம் கவர் ஆகுதுன்னு தெரிஞ்சா கூட போதுமானதுதான். அதனால அந்த லெசனை போட்டு நோட்ஸ் எடுக்கிறப்ப நான் பாலிட்டிக்கு ஸ்கூல் புக் வைஸ் ஒரு நோட் போட சொல்லியிருந்தேன், சிலபஸ் வைஸ் ஒரு நோட் போட சொல்லியிருந்தேன்னா சிலபஸ் வைஸ் இந்த நோட்டு போடும்போது இந்த லெசன் உங்களால நோட்ஸ் எடுக்க ரொம்ப டைம் ஆகுது, எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லைன்றவங்க இதுல இருக்க ஹெட்டிங்கை மட்டும் எழுதிக்கோங்க. சரிங்களா? சோ இப்ப பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்திய அரசியலமைப்பை வந்து யார் உருவாக்குனாங்க, எப்படி உருவாக்குனாங்க, அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் இருந்தப்ப நம்ம இந்தியால என்னென்ன சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க, அதுல இருந்து நம்ம என்னென்ன சட்டங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்றத நம்ம முன்னாடி சிலபஸ் வைஸ் நோட்ஸ்ல டீடைல்டா பார்த்திருப்போம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 10th லெவல்ல 10th பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கண்டென்ட்டை மட்டும் நீட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்க. இதுல நீங்க அவுட் சோர்ஸே கொண்டு வந்து நீங்க லிங்க் பண்ணி படிக்கணும்ன்றது கிடையாது. ஏன்னா குரூப் 4 பொறுத்த அளவுக்கு 10th புக் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. இதுல இருக்க கொஸ்டின்ஸ் அப்படியே உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க அந்த சிலபஸ் வைஸ் படிச்சதை யோசிக்காம இதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ கிளாஸ்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அறிமுகம் பாருங்க. அறிமுகம் ரொம்ப முக்கியமானது. 3 பாயிண்ட் தான் கொடுத்திருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம். என்ன கொடுத்திருக்காங்க? அடிப்படை, அதாவது அரசியலமைப்புனா என்னன்றது கொடுத்திருக்காங்க. ஒரு நாட்டோட நிர்வாகத்துக்கு எது ரொம்ப முக்கியமா, அதாவது அடிப்படை சட்டம் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. அது அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் சட்டத்தை தான் நம்ம அரசியலமைப்புன்னு சொல்றாங்க. ரொம்ப 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 முக்கியம். நம்ம நாட்டோட நிர்வாகம் வந்து எதை சார்ந்து இருக்கா? அடிப்படை சட்டத்தை சார்ந்துதான் இருக்கா. அது ஒரு நாட்டோட முன்னேற்றத்திற்கு அச்சாணியாகவும் விளங்குதுன்னு சொல்றாங்க. ரொம்ப 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 முக்கியம். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணியா விளங்குவது எது? அரசியலமைப்பு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு எங்க இருந்துதான் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காட்ட இருந்து எடுத்திருக்காங்க. ஏன் அமெரிக்காட்ட இருந்து எடுத்திருக்காங்க? ஏன்னா நம்மள ஆட்சி செஞ்ச இங்கிலாந்துட்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு கிடையாது. அதனால அமெரிக்காட்ட தான் எழுதப்பட்ட அரசியலமைப்பு இருந்துச்சு. சோ அந்த கொள்கையை அமெரிக்காட்ட இருந்து எடுத்திருக்காங்க. சோ அறிமுகத்துல எத்தனை பாயிண்ட் பார்த்திருக்கோம்? 3 பாயிண்ட் பார்த்திருக்கோம். ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் சட்டம் தான் அடிப்படை சட்டம்னு சொல்றோம். செகண்ட் பாயிண்ட், அது ஒரு நாட்டோட அச்சாணியா விளங்குது. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னது? அரசியலமைப்புன்ற கொள்கை எங்க இருந்து எடுத்திருக்காங்க? அமெரிக்க ஐக்கிய நாட்டுல இருந்து எடுத்திருக்காங்க. இது தேர்ட் பாயிண்ட். சோ அறிமுகம் 3 பாயிண்ட் தான் மச்சுன்னு படிச்சோம். சரிங்களா? கிளாஸ்லயே படிச்சுட்டு போயிடணும். அந்த அளவுக்கு கவனிச்சிங்கனால கிளாஸ்லயே நீங்க முடிச்சிடுவீங்க இந்த லெசனை. இந்த கிளாஸ் பார்த்துட்டு ஒரு தடவை நீங்க போய் புக்கை பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியா மெமரி ஆயிரும். சரிங்களா? அடுத்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் ரொம்ப 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 முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? அதாவது இந்திய அரசியலமைப்பு பாத்தீங்கன்னா யாரு எந்த திட்டத்தின் கீழ் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய சபையால வந்து இந்த அரசியலமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கும். ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. 2வது பாயிண்ட் பாருங்க. அந்த சபையில வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க? மாகாண பிரதிநிதிகள் 292 பேரு, சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் 93 பேரு, தலைமை ஆணையர் பகுதிகளின் சார்பில்
3 பேரு, பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவர், மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. சோ மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில இருந்திருக்காங்கன்னா 389 பேரு. அதுல மாகாண பிரதிநிதிகள் 292 பேரு, சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் 93 பேரு, மாகாண தலைமை ஆளுநர்களின் சார்பில் பாத்தீங்கன்னா 3 பேரு, பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருத்தர், மொத்தம் 389 பேர் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க 3வது பாயிண்ட், அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எப்ப நடைபெற்றுச்சுன்னு பாத்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9 நடைபெற்றிருக்கு. அடிக்கடி பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் டிஎன்பிசில கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எப்ப நடைபெற்றிருக்கு 1946. அதோட தற்காலிக தலைவரா யார தேர்ந்தெடுக்காங்க, டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவரை யாரு சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜே கிருபாலின், அது 12th புக்ல இருக்கும். ஜே கிருபாலின்றவங்க தான் இந்த டாக்டர் சச்சிதானந்தாவோட பேரை வந்து சொல்லியிருப்பாங்க. எதுக்காண்டி இவரை தேர்ந்தெடுப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த சபையில அவர் தான் மூத்த உறுப்பினரா இருந்திருப்பாரு, அதனால அவரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அவர் பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போதே, முதல் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போதே அவர் இறந்துருவாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் யார வந்து அந்த அரசியலமைப்போட சபையில பாத்தீங்கன்னா தலைவரா போடுவாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத்ன்றவரை தலைவராகவும், ஹச்சி முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரின்றவங்கள துணைத் தலைவர்களாகவும் போடுவாங்க. சரிங்களா? ரொம்ப 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 முக்கியமானது. அதுக்கடுத்து இந்த கூட்டத்தொடர் எவ்வளவு நாட்கள் நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெறும். 2473 திருத்தங்கள் அந்த கூட்டத்துல வந்து முன் வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவரா யார் இருந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் இருந்திருப்பாரு. அவர் தான் பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்லுவோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் அவர் தான். அதனாலதான் அவரை இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்லி சொல்றாங்க. சோ இறுதியா பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு புக் ஒண்ணு ரெடி ஆயிருச்சு. அதுல என்னென்ன இருக்கு, முகவுரை, ஒரு முகவுரை இருக்கு, 22 பகுதிகள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டதா 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு நவம்பர் 26, 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950 ஜனவரி 26 தான் அது வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்திருக்கு. எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எப்ப நடைமுறைக்கு வந்ததுன்றது ரொம்ப முக்கியம். சோ இந்த நாளதான், நடைமுறைக்கு வந்த நாளதான் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு தினமா கொண்டாடுறோம். ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளதான் ஒவ்வொரு நாளும் சட்ட தினம் அல்லது சட்ட நாள்னு சொல்லுவோம். 6th புக்ல பாத்துருப்போம்ல, அப்படி சட்ட தினம் அல்லது சட்ட நாளா வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம். சோ அதுக்கப்புறம் பாருங்க, அந்த புக்கை பாத்தீங்கன்னா நம்ம எழுதப்பட்டதா இல்ல எழுதப்படாததா இல்ல ரெக்கார்டான்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த இந்திய அரசியலமைப்பு புக்க பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடான்றவர் தான் தன்னோட கைப்பட இத்தாலிய பாணியில எழுதியிருப்பாரு. சோ 2 லாங்குவேஜ்ல அந்த புக் வச்சிருப்பாங்க. ஒன்னு இங்கிலீஷ், ஒன்னு வந்து ஹிந்தி. 2 லாங்குவேஜ்ல வச்சிருப்பாங்க. எங்க வச்சிருப்பாங்க, நாடாளுமன்ற நூலகத்துல வச்சிருப்பாங்க. ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட கண்ணாடி குடுவைக்குள்ள அந்த புக்கை வந்து வச்சிருப்பாங்க. சோ இதெல்லாம் நம்ம அவுட் சோர்ஸ்ல பாத்திருப்போம். சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட சிறப்பு கூறுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா உலகில் உள்ள அனைத்து எழுதப்பட்ட அரசியலமைப்புகளை உடையும் இந்த அரசியலமைப்பு வந்து ரொம்ப நீளமானதா. இதோட கருத்துக்களை 60 நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து எடுத்திருப்போம்னு சொல்லலாமா. சோ அது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை உடையதா இருக்கு இந்த இந்திய அரசியலமைப்பு. அடுத்தது கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துது. கூட்டாட்சி முறைனா மத்திய அரசும் செயல்படுது, மாநில அரசும் இந்த இந்தியாவுக்குள்ள செயல்படுறதுனால இது கூட்டாட்சி முறை அரசாங்கம்னு சொல்லி சொல்றான். அதுக்கடுத்து இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக இது வந்து அறிவிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. சுதந்திரமான நீதித்துறை வந்து வழங்குது. வயதுந்தர் வாக்குரிமைப்படிதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடிமக்களுக்கு எந்தவித பாகுபாடுமே இன்றி வாக்குரிமை வந்து நம்ம வழங்குறோம். சோ இதனால 18 வயது நிரம்பிய எல்லாத்துக்குமே வாக்குரிமை வந்து இருக்குது. சோ அததான் வந்து இந்த பாயிண்ட்ல சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் என்னது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள். சோ இது வந்து நம்ம அந்த அளவுக்கு படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல, தெரிஞ்சுக்கிட்டா போதுமான. சரிங்களா? நான் கூற்று காரணத்துல கொடுத்து கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதனால பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க முகவுரை. முகவுரை என்ற சொல் பாத்தீங்கன்னா அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரைன்னு சொல்லி சொல்லுவோம். அரசியலமைப்போட திறவுகோள்னு சொல்றோம். ஏன் திறவுகோள்னு சொல்றோம், அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியதால் இதை வந்து அரசியலமைப்பின் திறவுகோள்னு சொல்லி சொல்றோம்.
முகவுரை பாத்தீங்கன்னா எப்ப ஏற்றுக்கொண்டதுன்னு பாத்தீங்கன்னா 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. எதன் மூலியமான இந்த ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில இந்த இந்திய அரசியலமைப்பு முகவுரை வந்து அமைஞ்சிருக்கும். ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி நோக்க குறிக்கோள் எதுவும் நோக்க தீர்மானம் எதுவும் கூட சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? ஜவஹர்லால் நேருவின் நோக்க தீர்மானம் முகவுரையில் எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1947 ஜனவரி 22. அதுக்கடுத்து முகவுரை பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருத்தி இருப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த கேசவானந்தா பாரதி வழக்குல முகவுரை வந்து இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் சொன்னதுக்கு அப்புறம் இதை வந்து திருத்திருப்பாங்க. அதை கட்டமைப்பை மாறாம திருத்திக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதுல திருத்தினதுதான் முகவுரையானது ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருத்திருப்பாங்க. 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் ஒரு முறை மட்டுமே இதை வந்து திருத்திருப்பாங்க. அதன்படி சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு, அதாவது சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி, இந்த 3 புதிய சொற்கள் வந்து அவங்க வந்து சேர்த்திருப்பாங்க. அது யாரு? இந்திரா காந்தி வந்து சேர்த்திருப்பாங்க. சரிங்களா? இந்திய முகவுரை வந்து எப்படி ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தான் இந்த முகவுரையே வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இந்திய மக்கள் தான் இந்திய அரசியலமைப்போட ஆதாரம்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு இறையாண்மையுள்ள இது வந்து இங்கிலீஷ்ல இருக்கு, இறையாண்மையுள்ள சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என்று முகவுரை வந்து நமக்கு அறிவிக்கிறது. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டது. இது ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. சோ இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்திய குடிமக்கள் அனைவருக்குமே பாத்தீங்கன்னா சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை உறுதி செய்வதே இந்த அரசியலமைப்போட முக்கிய நோக்கம்னு சொல்றாங்க. சோ அடுத்து பாருங்க 1789ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சி நடந்திருக்கும். அந்த புரட்சியில தான் இந்த சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் எல்லாம் பாத்தீங்கன்னா முக்கிய முழக்கங்களா இருந்திருக்கு. அந்த முக்கிய முழக்கங்கள் முகவுரையில முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கின்றதுதான் இதோட வந்து ஹைலைட்டே. சோ இதோட பாத்தீங்கன்னா நமக்கு முகவுரை முடிஞ்சிடும். முகவுரையில ரொம்ப கம்மி பாயிண்ட்ஸ் தான். முகவுரை வந்து ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது, முகவரோட வேறு பெயர்கள் என்ன, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகவுரை எத்தனை முறை திருத்திருப்பாங்க, எந்த ஆண்டு திருத்திருப்பாங்க, எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் திருத்திருப்பாங்க, அதை யாரு திருத்த சொன்னாங்க. சோ இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் இதுல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அதுக்கடுத்து பிரெஞ்சு புரட்சி எப்ப நடந்துச்சு? 1789. அதுல என்ன முக்கிய முழக்கங்கள் வந்து சொல்லியிருக்காங்க, அது எதுல முக்கியத்துவம் தரப்பட்டிருக்குன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுக்கடுத்து குடியுரிமை சட்டம். குடியுரிமை சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? 1955 கொண்டு வந்தாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு 1955ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் 2 வழிகள்ல குடியுரிமை பெறுதலை பத்தி 5 வழிகள்ல குடியுரிமை பெறுதல் மற்றும் 3 வழிகள்ல குடியுரிமை இழத்தல் பற்றி சொல்லியிருப்பாங்க. சோ அது என்னன்னு பார்க்கலாம். இந்த குடியுரிமை சட்டத்தை இதுவரைக்கும் 9 முறை வந்து திருத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. குடியுரிமை பெறுதல் பாத்தீங்கன்னா பிறப்பின் மூலம், அதாவது 5 வழிகள்ல வந்து குடியுரிமை வாங்கலாம்னு சொல்லியிருந்தோமா, அது என்னென்ன வழிகள்லனா பிறப்பின் மூலம் வாங்கலாம், வம்சாவளி மூலம் வாங்கலாம், பதிவின் மூலம் வாங்கலாம், இயல்புரிமை மூலம் வாங்கலாம், பிரதேச இணைவின் மூலம் வந்து வாங்கலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி குடியுரிமை இழத்தல் பாத்தீங்கன்னா 3 வழிகள்ல இழக்கப்படும். துரத்தல், முடிவுறுதல், பறித்தல், இந்த 3 வழிகள்ல வந்து பாத்தீங்கன்னா குடியுரிமை வந்து இழக்கப்படுது. சோ துரத்தல்னா என்ன? அதாவது ஒரு இந்திய குடிமகன் பாத்தீங்கன்னா தன்னார்வமாக தனது இந்திய குடியுரிமையை துறக்கலாம். நானே முன் வந்து நான் வேற நாட்டுல வாங்கிட்டேன், எனக்கு இந்திய குடியுரிமை வேணாம்னு சொல்லி நம்மளே போய் துறக்கிறதுக்கு பேர் தான் துரத்தல். முடிவுறுதல்னா அதாவது ஒருவர் தன்னார்வமாக வேறு ஒரு நாட்டுல குடியுரிமை பெறும் போது இந்த நாட்டோட குடியுரிமை தானாக, அதாவது இந்திய நாட்டோட குடியுரிமை தானாக வந்து நின்றுவிடும். அடுத்து இயல்புரிமை. பறித்தல்னா என்னன்னா இயல்புரிமை அல்லது பதிவின் மூலம் நம்ம சில டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து வந்து குடியுரிமை வாங்கியிருப்போம். அது ஏதாவது மோசடி செஞ்சு வாங்கியிருந்தாலோ, தவறான வழிகள்ல வாங்கியிருந்தாலோ, அது உண்மை அதை கண்டுபிடிச்சாங்கன்னா, வேற எதிரி நாட்டோட தொடர்பு கொண்டிருந்தாலோ, சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள பிற காரணங்கள் நிரூபிக்கப்பட்டாலோ மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா அவரது குடியுரிமையை வந்து பறிச்சிரும்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் ரொம்ப 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 முக்கியம். இது இல்லாத டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரே இருக்காது. இதுல இருந்து கண்டிப்பா 1 to 2 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வந்துரும்.
என்னன்னு பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி 3 12 முதல் 35 வரை உள்ள ஆர்டிக்கல் எதை பத்தி சொல்லுது? இந்த அடிப்படை உரிமைகளை பத்தி சொல்லுது. அதே மாதிரி குடியுரிமை பாத்தீங்கன்னா அதாவது பகுதி 2 ஆர்டிக்கல் 5 முதல் 11 வரை சொல்லக்கூடியதுதான் குடியுரிமை. ஆர்டிக்கல் 11 பகுதி 2 ஆர்டிக்கல் 5 11 வரைக்கும். சரிங்களா? இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் 5 11 வரைக்கும் இருக்கக்கூடியதான் குடியுரிமை பத்தி சொல்லுது. அடிப்படை உரிமைகள் பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு பகுதி 3 12 முதல் 35 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் தான் அடிப்படை உரிமைகள் பத்தி சொல்லக்கூடியது. அடிப்படை உரிமைகள் பாத்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாட்டுல இருந்து எடுத்திருக்காங்க. இது எங்க இருந்து? அதாவது அமெரிக்க ஐக்கிய நாட்டுல இருந்துதான் அது எடுத்திருக்காங்க அடிப்படை உரிமைகள். இதுல பாத்தீங்கன்னா 7 அடிப்படை உரிமைகள் இருக்கு. இப்ப 7 அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பு ஆரம்பிக்கும் போது இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 6 அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இருக்குது. இந்த அடிப்படை உரிமைகள் பாத்தீங்கன்னா இந்தியாவின் மகா சாசனம் சொல்றாங்க. 6 அடிப்படை உரிமைகள் என்னென்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சமத்துவ உரிமை. அதாவது அடிப்படை உரிமைகள் 6 இருக்கு. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. மொத்தம் 5 இருக்கு. இந்த 5மே பாத்தீங்கன்னா இந்த 5ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் 1 to அல்லது 2 கொஸ்டின் கூட கேக்குறாங்க. சோ அதனால இந்த ஆர்டிக்கலை நம்ம நல்லா தரவா பாத்துக்கணும். ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? சட்டத்தின் முன் அனைவரும். அந்த ஆர்டிக்கலை மட்டும் நான் தனியாவே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட் மாதிரி போடுறேன். அடுத்த ஆர்டிகல் 15 பாத்தீங்கன்னா மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல் தான் ஆர்டிகல் 15. அதுக்கடுத்து ஆர்டிகல் 16 அரசு வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல், 17 தீண்டாமையை ஒழித்தல், 18 ராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். அடிப்படை உரிமைகள்னா அதாவது சமத்துவ உரிமை ஆர்டிகல் 14 to 18 தான் சமத்துவ உரிமை. அதுக்கடுத்து சுதந்திர உரிமை 19 to 22 என்னது? சுதந்திர உரிமை. அதுல பிரிவு 19 என்ன சொல்லுது? பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் மற்றும் அமைப்புகள் தொடங்க உரிமை. ஆர்டிகல் 19. அதுக்கடுத்து ஆர்டிகல் 20 பாத்தீங்கன்னா குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை. ஆர்டிகல் 21 வாழ்வதற்கும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கும் பாதுகாப்பு பெறும் உரிமை. ஆர்டிகல் 21A என்ன சொல்லுது? 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறும் உரிமை பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 21A சொல்லுது. முன்னாடி இந்த 21A கிடையாது. இந்த 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு கண்டிப்பா இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது அடிப்படை உரிமையில சேர்த்திருக்காங்க. சரிங்களா? சோ அதோட ஆர்டிக்கலும் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆர்டிக்கல் அடுத்து 22 பாத்தீங்கன்னா கைது மற்றும் தடுப்பு காவலுக்கு எதிரான பாதுகாப்பு உரிமை தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிக்கல் 22. சுரண்டலுக்கு எதிரான உரிமை பாத்தீங்கன்னா ஆர்டிக்கல் 23. கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித கடத்தலை தடை செய்தல். இது பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 23ல வருது. சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23 to 24. சுரண்டலுக்கு எதிரான உரிமை 24 என்னன்னு பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்தலுக்கு பேரு தான் இந்த ஆர்டிகல் 24. சமய சார்பு உரிமை. சமய சார்பு உரிமைனா ஆர்டிகல் 25ல இருந்து 28 வரைக்கும் இருக்கக்கூடியது சமய சார்பு உரிமை. இதுல இந்த ஆர்டிகல் 25 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு சமயத்தையுமே அதாவது எந்த ஒரு மதத்தையுமே ஏற்கலாம், பின்பற்றலாம், பரப்புறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா அதை வற்புறுத்த கூடாது. சரிங்களா? சோ அது பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 25 சொல்லக்கூடியது என்னது? எந்த ஒரு மதத்தையுமே நீங்க ஏத்துக்கலாம், பின்பற்றலாம், பரப்புறதுக்கான உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆர்டிகல் 26 என்ன சொல்லுது? சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. நீங்க எந்த சமய விவகாரங்களையும் நீங்க ஆட்சி செய்யலாம், அதாவது அட்மிட் பண்ணலான்றத ஆர்டிகல் 26 சொல்லுது. 27 என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு சமயத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்த வேண்டிய
கட்டாயம் கிடையாதுன்றத ஆர்டிகல் 27 சொல்லுது. 28 என்ன சொல்லுது? சமயம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் சமய போதனைகள்ல கலந்து கொள்ளாமல் இருக்கவும் உங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லுது. சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 5வது பாத்தீங்கன்னா கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. இதுல ஆர்டிகல் 29 to 30 வரைக்கும் வரும். ஆர்டிகல் 29 என்ன சொல்லுதுன்னா, சிறுபான்மையினின் மொழி, எழுத்து மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கு உரிமை. ஆர்டிகல் 30 என்ன சொல்லுது? சிறுபான்மையின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. சிறுபான்மையினருக்கான கல்வி நிறுவனங்களை நிறுவலாம், அதை நிர்வகிக்கலாம்னு சொல்றாங்க. 30 29 என்ன சொல்லுது? சிறுபான்மையினர் மொழி, எழுத்து மற்றும் கலாச்சாரத்தை நீங்க பாதுகாக்கலாம் அப்படின்ற மாதிரி 29 சொல்லுது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 6வது பகுதி என்ன சொல்லுதுன்னா, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதுல ஒரே ஒரு ஆர்டிகல் தான், ஆர்டிகல் 31 என்ன சொல்லுதுன்னா, அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது உச்ச நீதிமன்றத்தை அணுகி உரிமைகளை நீங்க பாதுகாக்கலாம். சோ அதுக்காண்டி பாத்தீங்கன்னா இந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காண்டியே 5 வகையான நீதி பேராணைகள் இருக்கும். சோ அது என்னன்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. ரொம்ப 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 முக்கியமானது. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 1978ல 44வது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகளின் பட்டியலிருந்து இந்த சொத்துரிமைன்றது நீக்கப்பட்டு ஆர்டிகல் 31ல இருந்துச்சு முன்னாடி, அது நீக்கப்பட்டு இப்ப எதுல வச்சிருக்காங்கன்னா பகுதி 12 பிரிவு 300A கீழே ஒரு சட்ட உரிமையா இதை வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இது பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 32 ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதுல இருக்கிறதா என்னது 5 வகையான நீதி பேராணைகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீதி பேராணைனா என்னன்னா, நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணையை தான் நம்ம நீதி பேராணைன்னு சொல்றோம். சட்டவிரோதமான செயல்களை தடுக்கவும் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கவும் நீதிமன்றம் பாத்தீங்கன்னா இந்த ஆணைகளை பிறப்பிச்சிருக்குது. உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் எத்தனை நீதி பேராணை? 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடும் சொல்லியிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா மக்களோட அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கப்படுவதால் அதை உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி அவர் என்ன அதாவது டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து 5 வகையான நீதி பேராணைகள் இருக்கும். ஆட்கொணர்வு நீதி பேராணை ஃபர்ஸ்ட் அதாவது 5 வகையான நீதி பேராணைல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஆட்கொணர்வு நீதி பேராணை. இது பாத்தீங்கன்னா சட்டவிரோதமாக பாத்தீங்கன்னா ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தா அவரை நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்தி கைது சட்டப்பூர்வமானதா என்பது ஆராயறதுக்காண்டிதான் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒருத்தரை நம்ம சட்டவிரோதமா அரெஸ்ட் பண்றோம்னா அவர் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா கைது செய்யப்படுவதற்கு அந்த அதாவது அவர் நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஆஜர்படுத்தி அந்த கைது சட்டப்பூர்வமானதா, அவர் எது தப்பு பண்ணிருக்காரா அப்படின்றத ஆராயறதுதான் இந்த நீதி பேராணை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கட்டளை உறுத்தும் நீதி பேராணை. பொது அதிகாரி அல்லது அரசு நிறுவனம் சட்டப்படி செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறுனா அந்த கடமையை நிறைவேற்றுமாறு நீதிமன்றம் கட்டளையிடும் நீதி பேராணை தான் கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தடையுறுத்தும் நீதி பேராணை. தடையுறுத்தும் நீதி பேராணையில ஒரு கீழ் நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயம் தனது அதிகார வரம்பு மீறி செயல்பட்டா அதை தடுக்கிறதுக்காண்டி போடக்கூடியதுதான் இந்த தடையுறுத்தும் நீதி பேராணை. இது பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் பேராணைன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆவண கேட்பு நீதி பேராணை. ஆவண கேட்பு நீதி பேராணைனா ஒரு கீழ் நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயத்தின் வழக்கு ஆவணங்களை மேல் நீதிமன்றம் கோரி பெற்று அதன் தீர்ப்பு அல்லது நடவடிக்கை சட்டப்படி உள்ளதா அல்லது ஆய்வு செய்து தேவையெனில் அதை ரத்து செய்யும் பேராணை. அதாவது உயர் நீதிமன்றம் போடக்கூடிய வழக்கு, அதாவது உயர் நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை மேல்முறையீடு அதாவது உச்ச நீதிமன்றத்தை கொண்டு போய் உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்க தீர்ப்பு கரெக்ட் தானான்னு அது சரி பார்த்து அது தேவையில்லைன்னா அது ரத்து செய்யறதுக்கு பேரு தான் இந்த ஆவண கேட்பு நீதி பேராணை.
அதுக்கடுத்து தகுதி முறை வினவும் நீதி பேராணை. ஒருவர் சட்டப்படி தகுதி இல்லாமல் பொது பதவியை வகித்தால் அவர் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அந்த பதவியை வகிக்கிறாரோ அப்பதவியை தொடர்வதை தடுக்க இந்த போடப்படும் நீதி பேராணை தான் தகுதி முறை வினவும் நீதி பேராணை. சோ இதோட பாத்தீங்கன்னா நமக்கு 5 வகையான நீதி பேராணைகள் முடிஞ்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை பாத்தீங்கன்னா நிறுத்தி வைத்தல். அது பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது. அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 365 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை யாரால குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் போது சட்டப்பிரிவு 19 கீழ் வழங்கப்பட்டுள்ள சுதந்திரம் தானாகவே நிறுத்தப்படும். 19 என்னது? சுதந்திர உரிமை கொடுத்திருந்தாங்கல்ல, அது தானாகவே நிறுத்தி வைக்கப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா பிற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் நிறுத்தி வைக்கலாம்னு சொல்றாங்க. குடியரசுத் தலைவரின் இவ்வாணைகள் நாடாளுமன்றத்துல ஒப்புதல் பெற்ற பின்னர் தான் அதை செயல்படுத்த முடியும். ரொம்ப 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 முக்கியமானது. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். இது பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி 4ல 36 முதல் 51 வரை இடம்பெற்றுள்ளது. நம்ம ஆர்டிகல் 1ல இருந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 100 வரைக்கும் பார்த்தா போதும் குரூப் 4க்கு. அதனால ஆர்டிகல் 1ல இருந்து 100 வரைக்கும் நம்ம தனியாவே பார்க்கலாம். அவற்றின் பொருள் மற்றும் நோக்கத்தின் அடிப்படையில 3 பிரிவுகளா வகைப்படுத்துறாங்க. அதாவது டைரக்டா அதை 3 பிரிவுன்னு நம்ம சொல்ல முடியாது. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள்ல அதோட பொருள் மற்றும் நோக்கத்தோட அடிப்படையில அதை 3ஆ வகைப்படுத்துறாங்க. என்னென்னன்னா சமதர்ம கோட்பாடுகள், காந்திய கோட்பாடுகள், தாராள அறிவுசார் கோட்பாடுகள். இதை கூட ஒரு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. சோ அதனாலதான் இங்க நான் கொடுத்திருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கோட்பாடுகளை பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தின் மூலம் கட்டாயம் நடைமுறைப்படுத்த முடியாது. ஒரு நாட்டின் நல்லாட்சிக்கு மிகவும் இது அவசியம்னு சொல்றாங்க. சமூக நலனை மக்களுக்கு வழங்குவதே இதன் முக்கிய நோக்கம். அரசு நெறிமுறை கோட்பாட்டோட முக்கிய நோக்கம் என்னது? சமூக நலனை மக்களுக்கு வழங்குவதுதான் இதோட நோக்கம். சோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர் பாத்தீங்கன்னா இந்த அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை இந்திய அரசியலமைப்போட புதுமையான சிறப்பம்சம்னு சொல்றாங்க. இதெல்லாம் பல டிஎன்பிசி கொஸ்டின்ல கேட்டாங்க. இப்ப எல்லாம் இந்த மாதிரி டைரக்டா கொஸ்டின் கேட்கறது இல்ல, நமக்கு கூற்று காரணம் மாதிரிதான் கொடுத்து கேக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் மற்றும் அரசு நெறிமுறையுறுத்து கோட்பாடுகளுக்கான வேறுபாடு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா நாட்டுல இருந்து எடுத்திருக்காங்க. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அயர்லாந்துல இருந்து எடுத்திருக்காங்க. இது அரசாலை உரிமைகளை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிவிலக்குகளை தவிரன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இவை அரசுக்கு வழங்கப்படும் வழிகாட்டு நெறிமுறைகள் மட்டுமே. அடுத்து இது பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தின் மூலம் நடைமுறைப்படுத்த முடியும். இது நீதிமன்றத்தால கட்டாயப்படுத்த முடியாது. இவை சட்டபூர்வமான உரிமைகள். இது தார்மீக மற்றும் அரசியல் வழிகாட்டுதல். இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன. இக்கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்த தன் மூலம் சமூக மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதி செய்யப்படுகிறதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின். 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பு பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21(6)ன் கீழ் 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டிருக்குது. என்னது? 2002ஆம் ஆண்டு 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்த அரசியலமைப்பு சேர்க்கப்பட்டிருக்கு. ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? அந்த அடிப்படை உரிமைகள்ல 21(7) இந்த உரிமை வச்சிருப்பாங்க. சோ அதுக்கடுத்து அடிப்படை கடமைகள் ரொம்ப 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 முக்கியம். கண்டிப்பா டிஎன்பிசில வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இந்த 11 அடிப்படை உரிமைகள் இருந்து ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த 11ஐயும் படிச்சு பார்க்காம எழுதி பார்த்துருங்க. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எங்க இருந்து எடுத்திருக்காங்க? முன்னாள் சோவியத் யூனியன் அதாவது ரஷ்யால இருந்து எடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 1976ல சர்தார் ஸ்வரன் சிங் குழு
அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகளை சேர்க்க பரிந்துரைத்தது. எந்த எந்த குழு அடிப்படை கடமைகளை சேர்க்க பரிந்துரைத்துன்னு பாத்தீங்கன்னா சர்தார் ஸ்வரன் சிங் குழு. இது பாத்தீங்கன்னா நமக்கு அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பு புக் எழுதும் போது வந்து சேர்க்கல, அதுக்கப்புறம் புதுசா சேர்த்திருப்பாங்க. நாட்டு மக்களுக்கு அடிப்படை கடமைகளும் தேவை அப்படின்ற மாதிரி புதுசா சேர்த்திருப்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி இந்த சட்டத்தின் இந்த அடிப்படை உரிமைகள், அதாவது குடிமக்களுக்கு சில பொறுப்பு வேணும்னு சொல்லி இதை சேர்த்திருப்பாங்க. அதைத்தான் நம்ம அடிப்படை கடமைகள் சொல்லி சொல்றோம். இந்த திருத்தத்தின் மூலம் அரசியலமைப்பு பகுதி 4A என்ற புதிய பகுதி வந்து சேர்க்கப்பட்டது. அதாவது சட்டப்பிரிவு பகுதி 4 வரைக்கும் தான் இருந்தது, அதுலயே 4Aன்னு சொல்லி சேர்த்திருக்கோம். அதுக்கடுத்து சட்டப்பிரிவு 51A என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டது எதுன்னு கேட்கலாம், அடிப்படை கடமைகள். சரிங்களா? 51A என்ற ஒரே ஒரு சட்டப்பிரிவு, அதுல 11 அடிப்படை கடமைகள் கொடுத்திருப்பாங்க. அது என்னென்னு நாங்க வந்து உங்களுக்கு ஆர்டிக்கலோடய கொடுத்துருக்கேன். ரொம்ப 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 முக்கியமானது. ஃபர்ஸ்ட் 51A என்னன்னு பாருங்க. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் என்னன்னா அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மதித்து அவற்றை பின்பற்ற வேண்டும் சொல்லியிருக்காங்க. 51A B என்ன சொல்லியிருக்கு, சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்க்கணும்னு சொல்லியிருக்கு. 51A இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பேணி காக்கணும். எனது 51A 51A தேச பாதுகாப்பிற்கு தேவையான பொது தேச பணியாற்ற தயாராக இருக்கணும். 51A 51A என்னது, சமயம், மொழி, பிராந்தியம் அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை திறந்து பெண்களை தாழ்த்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களை கண்ணியத்தோட பாதுகாக்கும் மனப்பான்மையை வளர்த்து இந்திய மக்கள் அனைவரிடையும் சகோதரத்துவத்தை வளர்த்தல். 51A என்னது, சகோதரத்துவத்தை வளர்த்தல். 51A F நமது கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். 51A G என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சூழலை பாதுகாத்து அவற்றின் மீது கருணை காட்டுதல். 51A G அதாவது இயற்கையை பாதுகாத்தல். 51A H என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவியல் மனப்பாங்கு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்த உணர்வை வந்து வளர்த்தல். 51A I என்னன்னா வன்முறையை கைவிட்டு நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் மனப்பான்மையை வளர்த்தல். 51A J தனிப்பட்ட மற்றும் குழு செயல்பாடுகளில் சிறந்ததை நோக்கி செயல்பட்டு தேசிய முன்னேற்றத்திற்காக உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல். 51A 6 முதல் 16 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி வாய்ப்பை வழங்குதல் தான் இந்த 51A. இது வந்து அதுக்கப்புறம் 11 சேர்த்திருக்காங்க. இப்ப 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் 2002 51A 11வது அடிப்படை கடமையா இது சேர்க்கப்பட்டது. இதன்படி பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர் தங்களது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்க போறது நடுவண் மாநில உறவுகள். அதுல 3 வகையான உறவுகள் இருக்கு. சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள்னு 3 வகையான உறவுகள் இருக்கு. இப்ப பார்க்க போறது சட்டமன்ற உறவுகள். அதாவது மத்திய நாடாளுமன்றம் இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் வந்து அதிகாரம் பெற்றுள்ளது. மத்திய நாடாளுமன்றம் இந்தியாவோட எந்த பகுதிக்கு வேணாலும் அது சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்கு. இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டுமின்றி யூனியன் பிரதேசங்களுக்கும் இது பொருந்தும் சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான அதிகார பகிர்வு பற்றி கொடுத்திருக்கு. அதுபடி மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் 3 பட்டியல்கள் இருக்கு. மத்திய பட்டியலோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 97, மாநில பட்டியலோட எண்ணிக்கை 66, பொது பட்டியல்ல 44 அதிகாரங்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. ஆனா அது வந்து புக் எழுதும் போதுதான். அதுக்கப்புறம் இப்ப தற்போது பாத்தீங்கன்னா அதை வந்து மாத்திருப்பாங்க. நடுவண் அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரம் எங்க இருக்குன்னா நாடாளுமன்றத்திடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரம் மாநில சட்டமன்றத்துல இருக்கு. மத்திய அரசுக்கு நாடாளுமன்றத்திட்ட இருக்கு, மாநில அரசுக்கு சட்டமன்றத்திட்ட இருக்கு. நாடாளுமன்றமும் மாநில சட்டமன்றங்களும் பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளில் சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து பெற்றிருக்கிறாங்க. ஆனா 2 பேத்துக்கும் முரண்பாடு ஏற்பட்டா யாரோட
யாரோட தீர்ப்பு வந்து செல்லும்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசோட அரசு இயற்றும் சட்டமே இறுதியானதுன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தற்போது அதிகார பகிர்வுல எப்படி இருக்குன்னா நடுவண் பட்டியல், அதாவது மத்திய அரசு பட்டியல 100 துறைகளும், மாநில பட்டியல 61 துறைகளும், பொதுப்பட்டியல்ல 52 துறைகளும் வந்து இப்பைக்கு தற்போது இருக்குது. இது பாத்தீங்கன்னா 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மானிய பட்டியல்ல இருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு வந்து மாத்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னென்னா கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் பாதுகாப்பு மற்றும் உச்ச நீதிமன்றம் தவிர பிற நீதிமன்றங்களின் நிர்வாகத்தை அந்த மாதிரி வந்து மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நிர்வாக உறவுகள் ரொம்ப 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 முக்கியம். ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் அதன் சொந்த மாநிலத்துக்குள் மட்டுமே இருக்கும். அதே நேரத்தில் மத்திய அரசும் பிரத்யேக நிர்வாக அதிகாரம் பெற்றுள்ளதுன்னு சொல்றாங்க. அவை என்னென்னு பாருங்க. நாடாளுமன்றத்துடன் தொடர்புடைய விவகாரங்களில் சட்டங்களை இயற்றும் சிறப்பு அதிகாரம் வந்து பெற்றிருக்கும். மாநில அரசு மேற்கொள்ளும் ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்படிக்கைகளை அங்கீகரிக்கும் அதிகாரமும் பெற்றிருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நிதி உறவுகள் பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி 7ல் உள்ள சட்டப்பிரிவு 268 முதல் 293 வரை மத்திய மாநில அரசின் நிதி உறவுகளை பற்றி விளக்குகின்றன. இந்த ஆர்டிக்கல்லாம் ரொம்ப முக்கியம். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 கீழ் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில இந்த மத்திய அரசு சில வரிகளை விதித்து வசூலித்து பின்னர் அதை என்ன பண்ணுவாங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசும் பிரித்து கொள்கின்றனன்னு சொல்றாங்க. மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை விரிவாக ஆய்வு செய்ய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி என்ன பண்ணாருன்னா 1983ஆம் ஆண்டுல சர்க்காரிய ஆணையத்தை வந்து நியமிச்சிருக்காரு. இந்த குழுவுல 247 பரிந்துரைகள்ல 180 பரிந்துரைகளை மத்திய அரசு வந்து செயல்படுத்தியதுன்னு சொல்றாங்க. 1966ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுமையாக ஆராய தமிழ்நாடு அரசு டாக்டர் PV ராஜமன்னார் அவர்கள் தலைமையில ஒரு குழு வந்து நியமிச்சிருக்காங்க. இதோட நமக்கு மத்திய மாநில உறவுகள் முடிஞ்சுச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அலுவலக மொழிகள் வந்து எங்க இருக்குன்னா 8வது அட்டவணையில இருக்கா. ரொம்ப ரொம்ப ரொம்பவும் முக்கியம். 8வது அட்டவணை, நம்ம அட்டவணையை தனியாவே பார்த்திருப்போம். அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி 17ல் உள்ள சட்டப்பிரிவு 343 முதல் 351 வரை என்னதுன்னா அலுவலக மொழிகள் பத்தி தான் சொல்லக்கூடியது. தொடக்கத்துல பாத்தீங்கன்னா 8வது அட்டவணையில 14 மொழிகள் இருந்திருக்குது. இப்ப தற்போது எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து இருக்குது. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு பாத்தீங்கன்னா செம்மொழின்ற புதிய வகைப்பாட்டை வந்து ஏற்படுத்திருக்கோம். அதன்படி இதுவரை 6 மொழிகள் செம்மொழின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. அது என்னென்ன மொழின்னு பாத்தீங்கன்னா இது டிஎன்பிசில ஒவ்வொரு டிஎன்பிசிலுமே வட்டம் அந்த கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இதை வந்து மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் பாத்தீங்கன்னா 2004ல கேட்டிருக்காங்க. சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு பாத்தீங்கன்னா 2008, கன்னடம் 2008ல செம்மொழி தகுதியா உருவாக்கியிருக்காங்க. மலையாளம் 2013, ஒடியா 2014. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து அவசர கால ஏற்பாடுகள்ல மத்திய அவசர நிலை சட்டப்பிரிவு 352. மத்திய அவசர நிலை ஆர்டிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா 352. அதாவது போர் அல்லது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்தா கிளர்ச்சி காரணமாக இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352ல இந்த அவசர நிலையை வந்து அறிவிப்பார். போர் அல்லது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு காரணமாக அறிவிக்கப்படும் அவசர நிலை என்னன்னா வெளிப்புற அவசர நிலைன்னு சொல்லுவாங்க. ஆயுதமேந்தா கிளர்ச்சி காரணமாக அறிவிக்கப்படும் அவசர நிலை உள்நாட்டு அவசர நிலைன்னு சொல்லுவாங்க. இந்த வகை அவசர நிலைகள் எப்ப அறிவிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1992, 1971, 1975 இந்த காலகட்டத்துல அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து மத்திய அவசர நிலை சட்டப்பிரிவு 356 என்னன்னு பாத்தீங்கன்னா மத்திய அவசர நிலை. இதுல பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் நிர்வகிக்க முடியாத சூழல் ஏற்பட்டால் அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு அமைய ஆளுநர் வந்து அறிக்கை அளிக்கும் போது குடியரசுத் தலைவர் 356 கீழ இதை வந்து அறிவிப்பாரு. இந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 352 படி நடைபெறும்
அவசர நிலையிலிருந்து வேறுபட்டதாகவும் சொல்றாங்க. தேர்தல் ஆணையம் மாநில தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று கருதினாலும் இது ஒரு ஆண்டுக்கு மேல் நீடிக்காதுன்னு சொல்றாங்க. அதிகபட்சமாக அவசர நிலை பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகள் வரை வச்சிருக்கலாம். அதுக்கு மேல நீட்டிக்க முடியாது. இக்காலத்தில் மாநிலம் குடியரசுத் தலைவரை நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் அப்போ நடக்கும். இந்தியாவில் முதன் முறையாக 1951ஆம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். பஞ்சாப் மாநிலத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த ஆண்டு நடைபெற்றது? 1951. சரிங்களா? அதாவது குடியரசு தினத்துக்கு அடுத்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1951. அதுக்கடுத்து நிதி சார்ந்த அவசர நிலை 360. ரொம்ப 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 முக்கியம். இந்தியாவின் நிதிநிலை தளர்ச்சி, கடன் சுமை அல்லது பொருளாதார ஆபத்து ஏற்பட்டால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360 கீழே குடியரசுத் தலைவர் இந்த நிதி அவசர நிலையை அறிவிக்கலாம். இந்த நிலையில் நடுவர் மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் அனைவரின் ஊதியம் மற்றும் படிகள்லாம் குறைக்கப்படலாம். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஊதியமும் இந்த குடியரசுத் தலைவரின் ஆணையின் மூலம் குறைக்கப்படலாம்னு சொல்றாங்க. இந்த வகை அவசர நிலை இதுவரை இந்தியாவில அறிவிச்சதே கிடையாதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அமெண்ட்மெண்ட். அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அமெண்ட்மெண்ட். அமெண்ட்மெண்ட் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா மேம்படுத்துதல், மாற்றம் செய்தல் மற்றும் திருத்தம் செய்தல்ன்ற 3 அர்த்தத்தை குறிக்குது. இந்த அரசியலமைப்பு சட்டப்பகுதி 20 பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவு 368 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை திருத்தும் முறை, அதற்கான நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் பற்றி இது விளக்குதுன்னு சொல்றாங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் வழிமுறைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் சொல்றாங்க. ஒவ்வொரு அவையிலும் அவையின் மொத்த உறுப்பினர்கள்ல பெரும்பான்மையும் வாக்களித்தவர்கள்ல குறைந்தது 2/3 பங்கு, ரொம்ப முக்கியம், 2/3 உறுப்பினர்கள் ஆதரவு பெற்றால் மட்டுமே மசோதா பாத்தீங்கன்னா நேரடியாக தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் சொல்றாங்க. மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் சொல்றாங்க. 2/3 உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்தால் மட்டுமே. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பிறகு மசோதா திருத்தப்பட்ட சட்டங்களுடன் அரசியலமைப்புல இணைக்கப்படும் சொல்றாங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே உண்டுன்னு சொல்றாங்க. மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்தவித திருத்தத்தையும் செய்ய முடியாது. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது. ரொம்ப 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 முக்கியம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பின் 368வது சட்டப்பிரிவு 3 வகைகள்ல திருத்தங்களை செஞ்சிருக்கு. அது என்னன்னா நாடாளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையின் மூலம் திருத்தம் செய்யலாம், நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மையின் மூலம் திருத்தம் செய்யலாம், நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலுடன் திருத்தம் செய்யலாம். இந்த 3 வகையான திருத்தங்களை பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க இந்திய அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தத்தை சிறு அல்லது குரு அரசியலமைப்புன்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப 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 முக்கியம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000 ஆண்டு இந்திய அரசு பாத்தீங்கன்னா திரு MN வெங்கடாச்சலையா அவர்களின் தலைமையில தேசிய சீராய்வு ஆணையத்தை அமைச்சிருப்பாரு. அதே மாதிரி பல்வேறு நிலைகள் மற்றும் அவற்றுக்கிடையேயான தொடர்புகள், பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்துடன் ஆய்வு செய்ய உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி யாருன்னா MM பூஞ்சி அவர்களின் தலைமையில 2007 ஏப்ரல் 3 உறுப்பினர்களை கொண்ட ஆணையம் அமைக்கப்பட்டது.